எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு எண்ணெய் தயாரிக்க போகிறேன். மூட்டு வலிக்கெல்லாம் அதை பற்றின பதிவு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போமா. இது முடக்கத்தான் கீரை. அதாவது என்னென்ன ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பலூன் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது மாதிரி கொடியாக இருக்கும். இந்த இலைகளை ஒண்டி பிச்சு வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணிக்கோங்க, நசுக்கி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அரைக்கலாம் வேணாம், கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்மி ஆயில், நல்லெண்ணெய், இதுதான் தேவை. இப்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய் பயன்படுத்தலாம், அல்லது விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். இது மாதிரி எந்த எண்ணெயாக, அதாவது சமையலுக்கு நம்ம ரிஃபைண்ட் ஆயிலெலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பயன்படுத்தாமல் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், இழுப்பெண்ணெய், இது மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த ரிஃபைண்ட் ஆயிலெலாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த முடக்கத்தான கழுகி தண்ணி இல்லாமல் காய வச்சுருக்கேன். இதை நீங்கள் நறுக்கி போட்டாலும் சரி, இல்லை ஒரு இடிச்சிட்டு போட்டாலும் சரி. இப்போ நான் இடிக்கல்ல போட்டு இடிச்சிக்கிறேன். நல்லா நைஸாக இடிக்க வேணாம், 1-2 இடிச்சிக்கோங்க. நைஸாலாம் இடிக்க தேவையில்லை, ஒரு இடி அவ்வளோதான். இது மாதிரி இடிச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுப்போம். இந்த சட்டி ஈரம் காயட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி இந்த முடக்கத்தான் கீரையை போட்டு காய்ச்சுவோம். இப்போது சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களில் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய், கடுகெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ பயன்படுத்துகிறது நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெய் காய்ச்சிறப்போ மிதமான தீயில் வச்சு காய்ச்சுங்க, இல்லாட்டினா சிறு தீயில் வச்சு காய்ச்சுங்க. நான் சிறு தீயில் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஏன்னா இதில் தண்ணி சத்து இருக்கிறதுனால தெறிக்கும், மெதுவாக இதில் போடுங்க. இந்த முடக்கத்தான் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முடக்கத்தானை இப்போது இந்த முடக்கத்தான் சாரெல்லாம் இந்த எண்ணெய்க்குள்ளே இறங்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் அந்த முடக்கத்தான் நல்லா பொரிஞ்சு வேகுது. இதனால தான் நான் சொன்னேன் சிறு தீயில் வச்சு வேக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா ரொம்ப தெறிக்கும். சிறு தீயில் வச்சு வேக விடுங்க. இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு தெரியணும்னா, இந்த நுரையெல்லாம் அடங்குச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எண்ணெயோட நிறமும் மாறிடுச்சு. எண்ணெயோட நிறம் பச்சை கலரில் மாறும். இப்போ பாருங்கள், இந்த நுரையெல்லாம் இப்போ அடங்கட்டும். அது வரைக்கும் இந்த எண்ணெயை காய்ச்சுவோம். இப்போ பாருங்கள், இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அடுப்பை அணைச்சிடுங்க. இதை அணைச்சி ஆறினோடனே ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நான் இப்போது நம்ம காய்ச்சணும் இல்லையா அந்த முடக்கத்தான் எண்ணெய், அதை எப்படி பயன்படுத்தணுன்றது காட்டுறேன். அதை என்ன பண்ணணும், ஆறினோடனே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடிகட்டி வச்ச எண்ணெயை நீங்கள் எவ்வளோ தடவை புரிய போகிறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அவ்வளோ. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது பொரியிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நான் சூடு பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதான். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உடம்பு எந்த அளவு சூடை தாங்குமோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெயோட சூடாக ஆற்றி வச்சுக்கோங்க. ஆற்றி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தலான்னா, தசை ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் தெரியுமா, காலெல்லாம் நடக்கிறப்போ தசை இறுக்கமாக இருக்கும், நரம்புகள்லாம் பிடிச்சி இழுக்கும், முட்டி வலி, முக்கியமாக மூட்டு வலிகள் இருக்கும் இல்லையா, மூட்டுகளில் வலி, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இதுக்கெல்லாம் தடவலாம். தூக்கத்தில் சில சமயம் கெண்டைக்காலெல்லாம் இழுக்கும் இல்லையா, அதுக்கு கூட தடவலாம். இந்த பொறுக்கு மட்டும் இதை சூட்டில் எடுத்துக்கோங்க. பொறுக்கிற சூட்டில் எடுத்துட்டு இப்போ இங்கே வலிக்குது, இந்த முட்டியில் வலிக்குதுன்னா இங்கே தேய்ச்சிக்கோங்க. பகல்லையும் தேய்ச்சிக்கலாம். நைட்டு படுக்கிறப்ப தேய்க்கிறீங்கன்னா இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே ஒரு டிஷ்யூவை போட்டுட்டு அந்த நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் மூடி வைக்கிறதுக்கு ஒரு கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரை சுற்றி வச்சுட்டு படுத்துக்கோங்க. இல்லை பகலன்றப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி தேய்ச்சிட்டு விட்டுடலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சுடு தண்ணியில் கையை கழுகிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தேய்ச்ச பகுதியை கழுகிக்கோங்க. கால் வலி, முட்டி வலி, தசை வலி, நரம்பு வலி எல்லாத்துக்கும் இது நல்லா கேட்கும். இது மாதிரி இந்த முடக்கத்தான் எண்ணெயை காய்ச்சி வலியெல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக இந்த நரம்பு வீக்கம், முட்டி வலி சொல்லுறோம் இல்லையா, வயதானவர்களுக்கு முட்டி வலி ரொம்ப வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். அந்த கெண்டைக்கால் வலிக்கும் நல்லா கேட்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்கள். இந்த எண்ணெயை காய்ச்சினோம் இல்லையா, காய்ச்சி ஆற விடுறோம் இல்லையா, அது ஒரு மிதமான சூட்டுக்கு வந்தோடனே வடிகட்டி இந்த முடக்கத்தான் இலையை எடுத்துடுங்க. கம்மியாக இருந்துன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த முடக்கத்தான் இலையோட அப்படியே மஞ்சத்தூள் போட்டு அப்படி அப்போதைக்கு செய்கிறீங்க அப்படின்றப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை சேர்த்து வச்சுட்டு காய்ச்சி வச்சுட்டு அப்பப்போ பயன்படுத்த போகிறேன்னா இந்த முடக்கத்தான் இலைகளை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த இதை ஒரு சின்ன துணியில் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் ஒத்தனம் கொடுக்குறதுக்கு சூடு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சூடு பண்ணி நீங்கள் அந்த ஒத்தனம் அந்த முடக்கத்தான் இலை மூட்டையை எங்கே வீக்கம் வலி இருக்கோ அங்கே வச்சு ஒத்தனம் கொடுத்து எடுக்கலாம்.